இந்தியப் பெருங்கடலில் சென்ற ஈரானுடன் தொடர்புடைய கப்பலை சிறைபிடித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை தாங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும், அமெரிக்க கடற்படையின் அனுமதியின்றி எந்தவொரு கப்பலும் வெளியேற முடியாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்ட நிலையிலும், இரண்டாவது சுற்றுப் பேச்சு எப்போது நடைபெறும் என்ற சந்தேகம் நீடித்து வருகிறது. இந்நிலையில், தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், ஈரானில் யார் தலைவர் என்பதை முடிவு செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும், கடுமையான மோதல் நீடிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது ஹோர்முஸ் நீரிணையை தாங்கள் முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பதாகவும், அமெரிக்க கடற்படையின் அனுமதியின்றி எந்தவொரு கப்பலும் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தங்களுடன் ஒப்பந்தத்தை ஈரான் மேற்கொள்ளும் வரை நெருக்கடி தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே, இந்தியப் பெருங்கடலில் சென்ற ஈரானுடன் தொடர்புடைய கப்பலை சிறைப்பிடித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிலிருந்து பெட்ரோலியத்தை கொண்டு சென்ற கப்பலை பிடித்துள்ளதாகவும், இதற்காக இரவு முழுவதும் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது.